வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 17. இறப்பிலும் நினைவில் நின்ற அம்மா. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறப்பேனா. ஹிரோஷிமாவில் ஒரு அமைதி நினைவு அருங்காட்சியகத்தோட இயக்குனராக தான் பணியாற்றிட்டு வராங்க யோஷிடாக்கா கவாமோட்டோ. அவங்களுக்கு 13 வயசு. 1945 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ஹிரோஷிமாவில் அவங்க அவங்களோட சக பிற மாணவர்களோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அணுகுண்டு தாக்குதல்ல அந்த ஸ்கூலே தரமட்டம் ஆயிடுச்சான். யோஷிடாகா அந்த இடிபாடுல சிக்கி அவங்களோட நினைவை எழுந்துடுறாங்க. 40 ஆண்டுகள் கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த நினைவு வருது. 1985 டைம் அப்படின்ற இதழுக்கு யோஷிடாகா பேட்டி அளிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நினைவு திரும்பியதுமே என்னோட சக மாணவர்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. என்னோட முகத்திலையும் என்னோட வலது கையிலையும் ரொம்ப அடிபட்டிருந்தது. அப்ப நான் அந்த இடிபாடுல மெல்லமா ஊர்ந்து போயிட்டு யாராவது உயிரோடு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு குரல் கொடுத்தேன். அப்ப ஒரு பலகைகள்லாம் குவிந்து கிடந்துச்சு. அது நடுவுல என்னோட நண்பன் ஓட்டா அப்படின்றவன் கையசைச்சான். அவன் மேல ஃபுல்லாவே அந்த பலகைங்கள்லாம் விழுந்திருக்குது. அதை அகற்றிட்டு பார்த்தா அவனுக்கு முதுகெலும்புல பயங்கரமா காயம். அப்ப அவன் கிட்ட இருக்கிற சட்டப்பையில இருந்து ஒரு சின்ன நோட் எடுத்து என் கையில கொடுத்தான். அதை ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அவங்க அம்மாவோட பிக்சர் தான் இருந்தது. நான் கேட்டேன், இது உன் அம்மா கிட்ட நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவன் ஆமா அப்படின்னு தலையசிச்சான். அடுத்த நிமிஷமே அவன் இறந்துட்டான். இந்த உயிர் பிரியும் அவனோட கடைசி செகண்ட்ல கூட அந்த ஓட்டா அவங்க அம்மாவோட நினைவாதான் உயிர் பிரிகிறான். இந்த மாதிரி ஸ்டோரியில உயிர் பிரியும் போது கூட நம்ம அம்மாவை நம்ம நினைப்போமான்றது அபூர்வமான ஒரு விஷயம்தான். இந்த ஓட்டா அதை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ஸ்பெஷல் தான். என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.